பெண்கள் வந்து இன்னைக்கு பாதுகாப்பாக சமுதாயத்தில் தினசரி வாழ்க்கையில் நடமாடுறதுக்காகவும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கு. தண்டனை ரொம்ப கடினமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றம் நடந்து முடிந்த பிறகு அதுக்கு வந்து நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்கும். குற்றவாளி யாரு, அதுக்கப்புறம் அதுக்கான ஆதாரங்கள் என்ன, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஆன பிறகுதான் ஒரு தண்டனை வழங்கப்படுவது அப்படிங்கிறது நடக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் எல்லாருமே என்ன கேட்குறோம்னா, அந்த மாதிரி ஒரு 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 நிகழ்ச்சியை வந்து நடக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் இன்னைக்கு அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்து செயல்பட வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் இப்போ வலியுறுத்திட்டு இருக்கோம். பெண்கள் கல்வி, பெண்கள் முன்னேற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்து பெரியார் தெரிவிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு சில கருத்துக்களை வைத்து சீமான் போன்றவர்கள் அவரை விமர்சிப்பதை நீங்கள் எப்படி பார்க்கறது? நான் ஒன்று சொல்லுவேங்க. அதாவது முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லாருமே வெவ்வேறு கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய பாரம்பரியமா இன்னைக்கு வந்து அரசியல் பாரம்பரியாக இருந்தாலும் தமிழகத்தில் நம்ம எல்லாரும் நடமாடிக்கிட்டு இருக்கிற இந்த தினசரி வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக கைப்பற்றி நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய உரிமையோடு, தன்னுடைய விருப்பத்தோட வாழக்கூடிய அனைத்து உரிமைகளும் அனைத்து தேவைகளும் இருக்கு. இது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு கடமை அரசாங்கத்துக்கும் இருக்கு, சமுதாயத்துல இருக்கிற சக மனிதனுக்கும் இருக்கு. மேடம், ஒரு பிரதான எதிர்கட்சி அதிமுக தொடர்ச்சியா இடைத்தேர்தல் வந்தா பாய்காட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்படியே போனா மக்கள் கிட்ட இருந்து அணிப்பட்டு போயிட மாட்டீங்களா அதிமுக? கண்டிப்பாக இல்லைங்க. எத்தனையோ தொகுதிகள் இருக்கு. ஒரு இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அதிலிருந்து விலகி நின்னோம்னா அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுக்கு பின்னால நிறைய யோசனைகள் இருக்கும். அதுக்கான நிறைய ரொம்ப நியாயமான காரணங்களும் இருக்கும்.